வெள்ளைக்காரனாலேயே தேடி கண்டுபிடிக்க முடியாம போன ஒரு விஷயம் இருக்குன்னா அது இதுதாங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? தமிழ்நாட்டோட வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகிற இடம் எது அப்படின்றது தான். தாமிரபரணி ஆறு பொதிகை மலை, அதாவது அகத்தியர் மலையோட உச்சியிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸாக்டா எந்த இடம் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம அகத்தியர் மலை போகும்போதே கூட சரி, அங்கே ஒரு சின்ன குளம் இருக்கும். இந்த குளத்தை கைடு வந்து தாமிரபரணி ஆறு இங்கேருந்து தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னு நம்ம கூட சொல்லுவாங்க. நம்ம கிட்ட மட்டும் இல்லை, அங்கே வர எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பொதிகை, ஐந்தலை பொதிகை, நாகப்பொதிகை அப்படின்னு சொல்லிட்டு பொதிகை மலையை வெவ்வேறு பேர்களை கொண்டு அழைக்கிறாங்க. இதில் ஏகப்பட்ட சின்ன சின்ன ஓடைகள் இருக்குது. இந்த சின்ன சின்ன ஓடைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் வந்து தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாமிரபரணிக்கு மிக முக்கியமான 3 துணையாறுகள் இருக்குது. ஒன்று காரையாறு, இன்னொன்று சேர்வலாறு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு. அதிகமாக மக்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தலை பொதிகை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு கீழே